ஃப்ரெண்ட்ஸ், சதவீதத்தோட பேசிக் கான்செப்டை நம்ம பார்க்கலாம். இந்த மாடலில் சதவீதத்தை வச்சு பேஸ் பண்ணி குறைஞ்சது பிசியில் 2லேருந்து 3 கொஸ்டின் வரலாம். எஸ்ஐயில் கம்பல்சரி ஒரு கொஸ்டினாச்சும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பார்க்கலாம். மாடல் 1 என்னன்னா, ஃபஸ்ட்டு சதவீதம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. சதவீதம் என்பது 100க்கான மதிப்பு. 100ல் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறது தான் சதவீதம். ஸோ அந்த சதவீதத்தை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஒரு சதவீதம் கொடுத்துட்டு அதை நம்பராக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 100ஆல் வகுக்கணும். அது தெரிஞ்சுங்க. இப்போ X% என்ன அர்த்தம்னா X/100ன்னு அர்த்தம். அதே போல் ஃபார் எக்ஸாம்பிள் 25% என்ன மீனிங்னா 25/100ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பர்சன்டேஜ்னு வந்தால் அதுக்கு மீனிங் என்னன்னா டிவைடில் 100 இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய சதவீதம் என்னன்னு கேட்குறாங்கன்னா, ஸோ நம்பர்ல இருந்து சதவீதமா நீங்க மாற்றும் போது 100ஆல் பெருக்க வேண்டும். ஸோ 0.3 சதவீதம் கேட்குறாங்க. 0.3ன்றது என்னது? 3/10ன்னு அர்த்தம். ஸோ இதனுடைய சதவீதம் என்பது இன்ட்டு 100. 0க்கு 0 கட்டு 3 × 10 30%. இப்போ 10ல் 3 எத்தனை சதவீதம்னா 30%. ஸோ இதுதான் பேசிக்கு. இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவேன். சதவீதம் இங்கே கொடுத்துருக்காங்க. சதவீதத்திலேருந்து நம்பரை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18%. 18% என்பது என்னால் மாற்றப்படும் பொழுது நம்ம என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா, 18% நம்பர் கன்வெர்ட் பண்ணால் /100. அதாவது 18% என்னன்னா 100ல் 18 அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். இதை கட் பண்ணுறோம். இதை கட் பண்ணனா டிவைடில் பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. ஸோ நியூமரேட்டரில் 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 18 இருக்கா, இந்த 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா ஸோ 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 0.18. இதை நீங்கள் அடிக்கணும், சிம்பிளிகேஷன் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. இங்கே பாருங்க 126 இதனுடைய சதவீதம் கேட்குறாங்க. அப்போ /100. இங்கேயும் சேம் தான். ஸோ 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ 1.26. ஸோ இதுக்கும் அப்படியேதான் ரிப்பீட்டட் தான். 06ல் ஆல்ரெடி 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிருக்கு. நம்ம சதவீதம் இருந்ததுனால எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் ஆட் பண்ணோம். அப்போ டோட்டலி 4 பாயிண்ட் நம்ம தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.006 1 2 3 4. ஓகேங்களா? இதுதான் இதனுடைய பர்சன்டான வேல்யூ. அப்போ 5% என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, 25%-இன் 25% என்ன? ஸோ 25% என்றால் 25/100ன்னு அர்த்தம். இன் என்பது எதை குறிக்கும்னா மல்டிபிள் குறிக்கும். ஸோ மல்டிபிள் அகைன் 25/100. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணி டிவைட் பண்ண ஆன்சரு 25 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 625. கீழே 100 மல்டிபிள் பண்ணும்போது 40 மாறிடும். மேலே 3 நம்பர்ஸ் தான் இருக்கு, கீழே 4 0 இருக்கு. ஸோ நான் 4 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். மூணாவதா எனக்கு நாலாவதா எனக்கு நம்பர் இல்லை, அதனால நான் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 0.0625. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். காரணம் என்னன்னா டிவைட்ல 4 0 இருக்கு. ஸோ 4 பாயிண்ட் நான் தள்ளி புள்ளி வைக்கிறேன். 3 நம்பர் இருக்கு, 4வது நம்பர் இல்லாதனால நான் 0 சேர்க்கிறேன் முன்னாடி. இப்படிதான் நீங்க சம் போடணும். இதை தவிர்த்துட்டு 25% அப்படின்னும் போது 25% அப்படின்னா 25/100. இதோடைய வேல்யூ என்னது? 0.25. இதுக்குதான் நீங்க அகைன் என்ன பண்ண போறீங்க? 25% கண்டுபிடிக்க போறீங்க. அப்படி பண்ணாலும் சரிதான். நீங்க அதை விட்டுட்டு இந்த 25% டைரக்டா 25ன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா அது தப்பு. ஏன்னா 25% என்பது 0.25. நீ 25ன்னு அதை வச்சுட்டு சம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. உங்களுக்கு 2 டெசிமல் வேல்யூ தள்ளி வரும். ஸோ அதனால ஆன்சர் என்னவா கூட வரலாம்? 0.625ன்னு வரலாம். ஸோ ஆப்ஷன்ல இதுவும் இருக்கும். அப்போ இது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. இப்படியே நீங்க பண்ணுங்க. ஸோ இதே ஃபார்மேட்ல கொஸ்டின் நம்பர் 2 கொடுத்துருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேள்வினா 15ன் 15%. கேள்வி பார்த்துங்க. 15ன் 15% பிளஸ் 25ன் 25%. இங்க பிளஸ் இருக்கு. ஸோ இதே என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஸோ இன்னுன்னு வந்தாவே நீங்க என்னன்னு தான் அர்த்தம் இதுக்கு மல்டிபிள் என்றதுதான் மீனிங். ஸோ 15 × 15/100. ஏன்னா சதவீதம் நம்ம என்னன்னு தான் எழுதணும்? டிவைட்ல 100 தான் எழுதணும். ஸோ 25 × 25/100. ஸோ இந்த 100 இதுக்கும் தான் பொருந்தும், இந்த 100 இதுக்கும் தான் பொருந்தும். இது போல சம்ஸ் வந்ததுன்னா டைரக்டா எடுத்து கட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு
சிம்பிளிகேஷன் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ டினாமினேட்டர்ல இருக்கிற 100 காமனா அப்படியே பொதுவாக எழுதுங்க. 100 இந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்கிறத ப்ராடக்ட் பண்ணிங்க, ரைட்ல இருக்கிறத ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. 15 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 225 பிளஸ் 25 இன்ட்டு 25 625. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 100 டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 800 850 டிவைட் பை 100. ஸோ டிவைட்ல 100 என்ன அர்த்தம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். ஸோ 1 2. அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8.5. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 கிலோகிராமில் 5 கிராம் சதவீதம் என்ன? கிலோ அப்படின்னா அது ஒரு யூனிட். ஸோ கிலோ என்பது 1000. ஓகேங்களா? 1000 கிராம் சேர்ந்ததான் 1 கிலோ. ஸோ அதை தான் இங்கே கேள்வியா கேட்டிருக்காங்க. 1 கிலோகிராமில் 5 கிராம் எவ்வளவு? சதவீதம் என்னும்போது என்ன பண்ணி ஆகணும்? நம்ம மல்டிபிள் தான் பண்ணி ஆகணும். ஸோ 5 கிராமு எதில்? 1 கிலோ. 1 கிலோன்றது எவ்வளோ? 1000 கிராம். ஸோ ரெண்டுமே கிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க? இன்ட்டு சதவீதம். அதனால 100. ஸோ எதை கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்க. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். வேற என்ன பண்ணலாம் பாருங்க. கீழே 10 இருக்கு. ஸோ இது போல டிவைட்ல ஜீரோஸ் வந்தாவே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். நீங்க கட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ 5/10ன்றத நீங்க எப்படி எழுதலாம்னா 0.5 அப்படின்னு எழுதலாம். ஸோ 1 கிலோகிராமில் 5 கிராமினுடைய சதவீதம் என்னன்னா 0.5%.